கடவுள் இருக்காருங்கிறதுக்கான சாட்சி நான் தான் சொல்லும் போது எனக்கு அப்படியே மண்டையில ஏதோ சமட்டியால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்க ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னா நீ கண்ணு முன்னாடி காமினா நான் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பொருத்தம் இருந்தாதான் வண்டி ஓடும். நிறைய பேர் திருமண பொருத்தமே அப்படிதான் பாக்குறாங்க. புதுசா ஏஎல்பி லக்னம் அப்படின்றது உண்மையிலேயே லக்னம் வளருமா ஜாதகமும் மாறுமா? நானே சொல்றேன், ஜோதிடம் கேட்க வர்றவங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு கத்துக்கோங்க. திருமணம்னு வரும்போது ஏன் எங்கிட்ட வந்து வர்றீங்க? எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி செய்யறீங்க. அப்ப ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டா நாடி ஜோதிடத்தை தாண்டி ஒரு ஏஎல்பியை நம்ம வந்து ரெடி பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு எப்படி வெளியே கொண்டு வந்தீங்க அந்த ஆராய்ச்சியை? நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா ஐயா? இப்ப அவங்களுக்கு எல்லாம் புரியுமா? புரியக்கூடாதுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். புரியணும்னா நாங்க எப்படி சொல்லுவோம், 2025 இருக்கிறேன், 2020க்கும் ஜாதகத்தை நகர்த்தி பார்க்கலாம், 2030க்கும் நீங்க ஜாதகத்தை நகர்த்தி பார்க்கலாம். இந்த நட்சத்திரங்களோட குணங்கள் இப்படிதான் இருக்கும். நீ கோவப்படுவ 50%. அந்த சாப்டர்ல வந்து எல்லா கணிதங்களும் ஈஸியாகிட்டேன். நமஸ்காரம் ஐயா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து பேச போறேன்றது நினைக்கும் போதே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா அழகான ஒரு பெயர் உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சூட்டியிருக்காங்க, பொது உடை மூர்த்தின்னு சொல்லிட்டு. தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. அது பழக்கரக்கோட்டையில இருக்கக்கூடிய சிவனோட பேரு தான் பொது உடையார். பொது உடையார். அது வந்து திங்கட்கிழமையில இரவு மட்டும் தான் திறக்கும், பகல் நேரத்துல திறக்கவே மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான். அந்த சிவனோட பேரு தான் பொது உடையார்ங்கிற பேரு. அதே மாதிரி நீங்க வந்து நான் உங்களை சந்திச்சது வந்து ஒரு தொலைக்காட்சியோட ஆன்மீக கருத்தரங்களை நான் உங்களை சந்திச்சேன் முதல்ல. எனக்கு என்னவோ ஒரு ஈர்ப்புன்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே அந்த பெருவுடையார் பேசுற மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து நீங்க சொன்ன ஒரு சின்ன ஒரு வரி எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. கடவுள் இருக்காருங்கிறதுக்கான சாட்சி நான் தான் சொல்லும் போது எனக்கு அப்படியே மண்டையில ஏதோ சமட்டியால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் வந்து ஒரு தாட்ஸ்ல நான் உங்களை பாக்குறேன், ஒரு தெய்வமா பாக்குறேன். அப்ப அந்த நேரத்துல நீங்க அந்த பதில் சொல்றீங்க. எனக்கு கிடைச்ச கேள்விக்கான பதிலா தெரிஞ்சது. அது நீங்க எப்படி அது ஃபீல் பண்ணீங்க? அது வந்து கடவுளுக்கு வந்து நான் தான் சாட்சின்னு சொன்னது. நான் ஒவ்வொரு தடையும் வந்து எல்லாமே இருக்கா இல்லையான்னு நான் கேட்கறதுல வந்து ஸ்ட்ராங்காக நிற்பேன். நான் சின்ன பிள்ளைல எப்பயுமே ஆய்வு பண்ணுற மாதிரி தான். ஒரு உதாரணம் நான் இன்னொரு விஷயத்த கூட அதில் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். நீங்கள் வேதாரண்யம் கோவிலில் வந்து ஏன்னா ஜோதிடர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், அந்த கோவில் மண்டபத்தில் தூங்கிட்டு சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு அங்கே வந்து ஒரு வன்னி மரத்துக்கு கீழே ஒருத்தர் நின்றுகிட்டே இருப்பார். நாங்கள் படுத்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டே படுத்துருப்பேன். என்னையா நீ இவ்வளோ நேரம் நிற்கிறா, நீ நிற்காம நீ வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்க, நான் போய் அங்கே நிற்கிறேன். விளையாட்டுத்தனமாக அதை பேசிக்கிட்டே இருப்பேன். கடைசியாக இப்போ இந்த கோவில் கும்பாவளியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த சாமியோட பேர் வந்து விஸ்வாமித்திரன் எழுதிருந்துச்சு. பாருங்க, இந்த ஜோதிடத்துக்கும் விஸ்வாமித்திரருக்கும் மூர்த்திக்கு எப்படி இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா, விளையாட்டுத்தனமா தான் சொல்லிக்கிறாங்க, யாருன்னு கூட தெரியாது. அவர் நிக்கிறாரேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு தவிர. ஏன்னா நிறைய நேரம் இது வந்து என் வாழ்க்கையில ஏன் நான் அவர்கிட்ட போய் சொல்றேன், இவ்வளோ கடவுள் சிலைகள் இருக்கு அந்த இடத்துல, ஏன் அந்த சிலைகிட்ட போய் நான் இப்படி பேசினேன்? ஏன்னா இந்த ஜோதிடத்தும் இந்த விஸ்வாமித்திரரும் எனக்கு வந்து ஒரு நேரடியாக காட்சி கொடுத்தாருன்னு தான் நான் அந்த இடத்துல. இது வந்து ஒவ்வொரு அனுபவமா இருக்குல்ல. அகஸ்தியரை கோவில் போகும்போது சரி, சிவனை பார்க்கும்போதும் சரி. அதான் சிவன் பார்க்கும்போது என்னை யாராச்சும் பேசுனாங்கன்னு சொல்லுவேன், எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லி சிவனும் பார்வதிட்டு சொல்ற மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி யதார்த்தமாக சொல்லி வளர்ந்தது ஒரு விதம். அந்த ஜோதிடம் வந்து என் வாழ்க்கையில வந்து இது சரியா தவறாங்கிறதுல நான் வந்து ஒரு நாள் கூட நம்ப, நீங்க சொன்னாலும் கண்ணுக்கு முன்னாடி காமி அப்படிம்பேன். நீங்க ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னா நீ கண்ணுக்கு முன்னாடி காமின்னா நான் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் இது வந்து என் கண்ணுக்கு முன்னாடி வந்து எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நாள் வந்து ஆஞ்சநேயர் கோயில்ல போய் சாமி கும்பிடுறேன். சாமி கும்பிடும்போது அந்த அதாவது மார்க் ஜூபர்கர் வந்திருக்காரு, ஸ்டீவ் சாப்ஸ் வந்திருக்காரு அந்த இடத்துக்கு. இவ்வளவு பேரோட வாழ்க்கை நீ மாத்தினா, நீம் கரோலி பாபான்னு அந்த ஆசிரமத்துல போய் உட்காந்துருக்கும் போது அந்த ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கிறேன், நீ இவ்வளவு பேரை வர வச்சு நீ என்னென்னமோ வாழ்க்கை மாத்துற, என்ன எந்த வகையிலையும் உன்னால மாத்த முடியாது. எனக்கு என்ன, எனக்கு படிப்பும் பெருசா இல்ல, அனுபவமும் பெருசா இல்ல, ஆனா தேடல் மட்டும் இருக்கு. என்கிட்ட ஜோதிடம் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு ஜோதிடம் வந்து அதான் என்னன்னா எல்லா கேள்விகளும் இருக்கு, பதில்களும் இருக்கு, அதை இணைக்கக்கூடிய வழிகளும் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு ரோட் மேப் இல்ல, கிடைக்கல. என்னை எந்த வகையிலும் உன்னை மாத்த முடியாது. ஆனா உன்னைய நான் வந்து பார்த்துட்டேன். உன்னைய பார்த்து நான் வீட்டுக்கு போய் எனக்கு நடக்கலன்னா உன்னையே நான் சந்தேகப்பட்டுற போறேன்னு, எனக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு அந்த ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கும்போது ஆஞ்சநேயத்தை கழுத்தை பிடிச்சி நான் கேட்கறேன், கட்டி பிடிச்சிட்டு கேட்கறேன்னா அவர் ஆஞ்சநேயர் சொல்றாராம் கழுத்தை விட்றா அப்படின்னு சொல்றாராம். எனக்கு ஒரு நிகழ்வுல இருக்கும்போது அந்த உணர்வு நிலை இருக்கு பாருங்க, அது கற்பனைக்கு இல்லாத கற்பனை, அதாவது கற்பனையில கூட நினைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஆஞ்சநேயர் எவ்வளவு ஒரு பலமான சாமி அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வு முடிஞ்சு அங்க
கொண்டு போய் உட்காந்து அந்த மரத்தடியில உட்காரும்போது எல்லாருக்கும் கேள்வியிலேருந்து பதில் வரும். எனக்கு பதிலேருந்து கேள்வி வந்துச்சு. அந்த வளருங்கிற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை வந்து இல்ல நீ போற ரோட் கரெக்டு அப்படின்னு ஒரு வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு உணர்வு நிலை இருக்கு பாருங்க. அந்த உணர்வு நிலை வந்து கடவுள் இருக்காரு ஒவ்வொரு இடத்துலயும். ஏன்னா அந்த ஜோதிடமே எனக்கு வாழ்க்கையை அப்படிதான் மாத்துனுச்சு. ஏன்னா ஒரு நாள் மட்டுமே வந்து அனுபவத்திலேயோ அசரீதியோ ஒரு வார்த்தைகளோ கிடையாது. அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது இல்ல வளரும் லக்கணம் வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு அது அந்த இடத்துல உணர்ந்த விஷயம் நிறைய இருக்கு. என்னுடைய கோவில்ல ஐயனார் கோவில் அது மாதிரி ஒரு சாமி என்ன பண்றாங்க, சாமி சிலைக்கு அபிஷேகம் பண்றாங்க. அந்த சாமி சிலைக்கு அவசரமா அபிஷேகத்தை பண்ணிடுறாங்க. வெளியில உட்காந்துருக்க ஒரு அம்மாவுக்கு என்ன பண்ணது, சாமி வருது. நான் நினைக்கிறேன் இவங்க இந்த சாமி சிலையில அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி இப்படி ஊத்துறாரு அப்படின்னு நினைக்கும் போது வெளியில நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு பெண் குழந்தைக்கு சாமி வந்து, ஏன்னா இந்த அனுபவங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி எல்லாம் இந்த கடவுள் வந்து எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அந்த பெண் குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு அந்த சாமி வருது. அது அப்பதான் எனக்கு தோணும், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எப்படி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து, ஏன்னா நான் வந்து பார்த்து அது வளர்ந்த விதங்கள் அப்படி இருந்தது தொட்டு எனக்கு அதை உணர முடிஞ்சிச்சு. எனக்கு அதில் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்னன்னா நானும் நிறைய கடவுள் வந்து உணர்ந்திருக்கிறேன். கடவுள் என்கிட்ட நிப்பார் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூப்ல எனக்கு எங்க அம்பாள் வந்து நிப்பா, என் அப்பன் சிவன் வந்து நிப்பாரு. அது வந்து நிறைய பேருக்கு சொன்னா புரியாத, அது ஒரு அனுபவம் தான், நம்பிக்கை தான் முதல்ல. ஆனா உங்களுடைய தேடல் பாத்தீங்கன்னா வேதிக் ஜோதிடம் இருக்குது, இது வராகமிரர் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கேபி பட்டாம்பி, கிருஷ்ணமூர்த்தி பட்டாம்பி அவரு ஆரம்பிச்ச சிஸ்டம் ஒண்ணு, இப்ப புதுசா ஏஎல்பி லக்னம் அப்படின்றது. உண்மையிலேயே லக்னம் வளருமா, ராசி வளருமான்றது உங்களுடைய தேடுதல் வந்து வேற மாதிரி இருக்குது. அதாவது 1 2 3 4th பிளேஸ்ல நீங்க இருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து குவெஸ்டனாவும் இருக்கீங்க, ஆன்சராவும் இருக்கீங்க. இப்ப இருக்கிற மக்களுக்கு புரியுமா, புரியுற விதத்துல நீங்க கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஜனகரே வந்து ராமரோட ஜாதகம் ஒண்ணுதான் வச்சிருக்காங்க, இதுதான் ஜாதகம்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்ப வந்து லக்னம் வளருதுன்னா அப்ப எங்களுக்கு ஜாதகமும் மாறுமா? ஏன்னா இது எல்லாருமே சொல்லும் போது யாருமே ஏத்துக்காத, இந்த பூமி உலகம் உருண்டைன்னு சொன்னப்போதான் யாருமே ஏத்துக்காத உலகம் தானே. நமக்கு இன்னைக்கோட நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு நாள் நேற்று ஃபிளைட்ல வரும்போது பார்க்கும்போது கூட பூமி உலகம் தான் உருண்டை தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லா அறிவியலும் எல்லாம் ஆய்வுக்கு உட்பட வேண்டிய இடத்துலாம் இருக்கு. அது யார் ஏத்துக்கணும்னு கேட்பேன். நானே சொல்றேன் ஏன் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு. ஆனா நீங்க ஆய்வு பண்ணி உங்க வாழ்க்கையை பார்த்தா அது தெரிய போகுது இல்ல. பஸ்ல பயணம் பண்ணும்போது நான் எப்பயுமே சின்னதா ஒரு டைரி இருக்கும், ஒரு எப்பயுமே சின்ன குழந்தையில இருந்து சின்ன சின்ன நோட்ஸ் மட்டும் எடுப்பேன். ஆனா பக்கம் எழுதுறதுக்கு பழக்கம் இருக்காது. ஆணின் திருமண வயது 21. ஏன் ஆணின் திருமண வயது 21? அதாவது வேத ஜோதிடங்கள்ல 3வது பாவகம் ஒரு ஆணுக்கு வீரியம் ஸ்டார்ட் ஆகுது. 21 வயசுல உடலும் மனசும் பக்குவமாகி அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு அமைப்பு. அது ஜோதிடத்துல 21 வயசு. அப்ப 21 வயசுல திருமணத்தை பண்ணு முடிஞ்சு போச்சு. 21 வயசுல 3 கட்ட தள்ளி போட்டு லக்கணத்தை பாரு, நான் உன் வாழ்க்கையில வந்து எது நல்லது எது கெட்டது புரிய போகுது. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப சின்ன சின்ன வாய்ப்புகளை என்ன பண்ற மக்களுக்கு இது வந்து ஈஸியா 12 கட்டம் இருக்கு. நம்ம 120 வருஷம் 10 வருஷம் லக்கணத்துக்கு. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் முதல் 10 வருஷம் எங்க அப்பா அம்மாவோடய போயிடும், 2வது 10 வருஷம் படிப்புக்காக போயிடும், 3வது 10 வருஷம் திருமணத்துக்காக போயிடும், முயற்சிக்காக போயிடும், வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் வேத ஜோதிடத்துல என்ன பண்ணுது, முயற்சின்னு போட்டிருக்கு. 3வது லக்கணத்தை வச்சு பாருங்க, உங்களுக்கு வாய்ப்பு கரெக்டா இருக்கும். 4வது லக்கணம் வீடு வண்டி வாங்கணும், சொத்து சுகம் அமையணும், முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? 4வது கட்டம் வரும். 4வது கட்டம் வரும்போது எனக்கு எப்பா நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு வரும். 5வது கட்டம் குழந்தைக்காக வந்துருவோம். 6வது கட்டம் கடன் நோய்க்கு வந்துடும். 7வது கட்டம் சூழ்நிலை எப்பாடா அப்படின்னு நிம்மதியா போய் உட்காருவோம். 8வது கட்டம் இதுக்கு மேலே எதுக்குடா அப்படின்னு. 9வது கட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு மேல கடவுள் கொடுக்கறது. 10வது கட்டம் வந்துச்சுன்னா எல்லா இந்த ஜனனத்துல பிறந்து எல்லா கர்மாவையும் கழிக்கிறது 100 வயசு, 90 வயசு. 110 மேல இருந்தா கடவுள் கிரேஸ். 111 120 வயசு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு ஜாதகத்துல முக்தி மோட்சம் அடைகிறது. இந்த உடல் முக்தி அடையுது, மோட்சம் கிடையாது. முக்திக்கும் மோட்சத்துக்கும் வேற. முக்திங்கிறது என்ன அப்படின்னா இந்த உடல் முக்தி பெறுவது, உடல் முழுமை பெறுவதுன்னு அர்த்தம். அதுதான் நான் 12 கட்டத்தை 12 லக்கணமா வச்சு வாழ்க்கையை மாத்திட்டேன் அப்படிங்கிறது. லக்கணம் நீங்க இப்பயும் சொல்றேன், அந்த பாரம்பரியத்துல லக்கணம் இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கு. அந்த லக்கணத்தை நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம ஏஎல்பின்னு அச்சய லக்கணம்னு ஒண்ணு என்ன பண்றோம், ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த லக்கணம் மாற்றி அமைச்சு லக்கணத்தை நகர்த்தக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏதோ ஜென்ம லக்கணம் நகருதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஜென்ம லக்கணம் அது அப்படியே தான் இருக்கு. அது ஆரம்ப புள்ளி அங்கேருந்து எடுத்துக்கிட்டு ஒருத்தர் மேசத்துல பிறந்தாரு, 21 வயசுல மிதுன லக்கணம் வருது. மிதுன லக்கணத்தை உங்களுக்கு இன்னைக்கு லக்கணமா எடுத்துங்க. நான் எங்க ஊர்ல சின்னோண்டு கிராமம் வேதாரண்யம் பக்கத்துல தென்னடார்ல பிறந்தேன். இன்னைக்கு சென்னையில இருக்கேன். இங்க இருந்து பார்த்தா இங்க எல்லாரும் தெரியுது. நான் தென்னடார்ல இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இவங்கெல்லாம் பிறந்தது அங்கதான். அது உண்மைதான். அது எங்க ஊர் தென்னடாருங்கிறது உண்மைதான். இன்னைக்கு சென்னையில இருக்கேன்னா சென்னையில நான் இன்னைக்கு எங்க இருக்கணும் அங்க இருந்து பாருங்கன்னு சொல்றேன். அதுதான் அங்க இருந்து ஆரம்பம். அதுல இங்க வந்துட்டோம்ல, இங்க உள்ள நிலையை பாருங்க. அதுதான் நம்ம சொல்றது. ஆனா இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பயுமே ஆய்வுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது.
ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது 100% எடுத்து. ஏன்னா எல்லாரோட கேள்வியும் ஜாதகங்கள்ல கடந்த காலத்துல சூப்பரா சொல்றாங்க, ஆனா நிகழ்காலத்துல சொல்றது எதுவுமே நடக்கல, எனக்கு ஃபியூச்சர் எல்லாமே கரெக்டா இல்ல. ஏங்க நீ கணக்கே மாத்தி இப்படிதான் பாக்கணும்னு சொல்றேன். நீங்க வயசு 35 வயசுல 35 வயசுல என்ன தேவைன்னே தெரியல, நீ பிறந்த குழந்தைக்கு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பிறந்த குழந்தைக்கு வச்சுக்கிட்டு நீங்க எப்பயுமே அப்படி பண்ணவே கூடாதுங்க. நான் அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கட்டும். அதுவும் பலன் தருதா, பொதுவா பலன் தருது. ஆனா இன்னைக்கு எங்க இருக்கீங்க? அன்னைக்கு எனக்கு 35 வயசு, இன்னைக்கு 40 வயசு, 45 வயசு. எனக்கு 45 வயசுக்கு 5 கட்டம் தள்ளி போட்டு பாருங்க, அழகா பலன் வரப்போகுது. அதுதான் என்னோட ஆய்வு. இவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கலாம், என்னோட ஆய்வு இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல எல்லாருமே இன்னைக்கு நிறைய பேர் ஓகே பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. கூகுள்லையும் சரி, எல்லா யாகுலையோ பிங்க்லயோ நீங்க வந்து இன்னைக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு வந்து இன்னைக்கு எல்லாருமே ஏத்துக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டீங்க. அது என்னன்னாங்க, இப்ப நானே வந்து உங்களை அந்த தொலைக்காட்சி இதுல பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களை சந்திக்கணும்ன்ற ஒரு பெரிய என்னவோ ஒரு தேடுதல். நான் என்னோட கிளாஸ்மேட், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் உங்களை பத்தி. இப்படி வந்தாரு இல்லைங்களா, அவர் வந்து அவர் பேசின விதங்களே வேற மாதிரி இருந்துச்சு. என்னோட தேடுதலும் அவங்களோட தேடுதலும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னுட்டு அவகிட்ட நான் சொல்லும் போது, அப்ப அவங்க சொன்னாங்க, நான் இப்பதான் அவரை வந்து நான் மீட் பண்ணி பேசினேன். அவர் வந்து அவங்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு துபாயில. அந்த வேலை போயிடுச்சு, திருப்பி எனக்கு அந்த வேலை கிடைக்குமான்னு தெரியல. அவங்களுக்கும் என்னோட வயசு வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து அதே கம்பெனியில் கிடைச்சாக்க நல்லா இருக்கும். பட் யார்கிட்ட போய் எப்படி கேட்கறதுனே தெரியல. ஆனால் இவரோட ஜோதிடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுடி அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்போ நீ அவர்கிட்டே போய் கேட்கறதுன்னு அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அதாவது இதே மாதிரி நான் உங்களை வந்து குவெஸ்டன் பண்றது. அவரை வந்து அவர்கிட்ட கேள்வி, அவர் ப்ரெடிக்ட் பண்றாரா பார்ப்போம் அப்படின்னுட்டு. அப்ப அவர் யார் என்னன்னு சொல்லாம உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கா. கேட்ட உடனே நீங்க சொன்னீங்க, இல்ல நீங்க விட்டு அதே கம்பெனி உங்களை கூப்பிடும், திருப்பி நீங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்வீங்க. என்ன ஏஜ்? என்னோட ஏஜ், அதாவது ஏஜ் பார் ஆக்சுவலி நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லி கரெக்டா 2வது வாரம் அவளுக்கு அந்த கம்பெனில, அதாவது வரவே வராது, இன்னும் நிறைய வேலையில இருந்து எடுக்கிறாங்க, இவளை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க அந்த கம்பெனில. அப்ப அவ வந்து உடனே ஃபோன் பண்ணி, அவருக்கு சொல்றது எல்லாமே கரெக்டு, அவர் வந்து வேற லெவல் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணாரு, அது அப்படியே நடக்குது, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு. எனக்கு வந்து நிஜமா எனக்கு திருப்பி உங்களை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்ப நான் கிளம்பி வரேன் அங்க உங்களோட இடத்துக்கு. நான் உங்களை பார்க்க வரேன். பார்க்க வரும்போது எனக்கு அந்த ஹேரம்ப விநாயகரையும், உள்ள போகும்போது என்னோட ஹயகிரீவரையும் தரிசனம் பண்ணும்போது, இதுதான் என்னோட இடம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்துச்சு, கமிட்மெண்ட் வந்துச்சு. அங்க உங்களை நான் பார்த்ததுக்கு அப்புறம், அந்த பாசிட்டிவ் வைப்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு இடம் பார்த்தேன் நான். அதாவது ஒரு அகாடமி மாதிரி இருந்துச்சு. இங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, அப்போ உங்களோட இருந்தவர் சொன்னாரு, இங்க சார் வந்து எல்லாருக்கும் ஜோதிடம் சொல்லி கொடுக்குறாருன்ட்டு. இது வந்து யாருமே பண்ணதில்லை. என்னோட வயசுக்கு வந்து நான் யாருமே பார்த்ததில்லை. ஜோதிடம் கேட்க வர்றவங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு கத்துக்கோங்க, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன நிலைமை, நீங்க இங்க வரணும்னு அவசியமே இல்லை, நீங்க இங்க வந்து கத்துக்கோங்கன்னு யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. எந்த குருமார்களும் சொன்னது கிடையாது. நாங்களா வந்து தேடுவோமே ஒழிய, நாங்க எங்க பிரச்சனைக்காக உங்ககிட்ட வந்தா, நீ எதுக்குமா இங்க வர, நீயே சால்வ் பண்ணுமா அப்படின்னு சொன்ன முதல் ஆசிரியர் உங்களை தான் நான் பார்த்திருக்கேன், குருவா பார்த்திருக்கேன். அது எப்படி இந்த தோணல், இந்த எல்லாரையுமே நீங்க வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது? ஒரு விக்னேஷ் இருக்காரு, ஒரு ஜாதகம் பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் பேசுறேன், ஒரு வழியில வாழ்க்கையில ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நம்புறாருல. ஆனா ஏன் அதை 15 நாள் படிச்சா ஏன் வாழ்க்கை மாறாதுங்கிறத கேள்வி எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு தரையும் என்கிட்ட நீங்க ஏன் கேட்கணும் என்ன அப்படின்னா, நான் வந்து கத்துக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்கணும்லாம் இல்லை. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இப்ப ஒரு 15 நிமிஷம் பார்த்தா ஒரு நாளைக்கு 30-40 பேர் 50 பேர் நான் ஜாதகம் பார்ப்பேன். பணம் எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருந்தேன். ஆனா ஒரு நாள் என்னைட்டு திருப்பி கேட்டுச்சு, இது உனக்கானதா அப்படின்னு கேட்டப்பதான் எனக்கு மறுபடியும் அந்த புத்தி உரைச்சிச்சு. நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்றோம், சம்பாதிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தாட்டி எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு. சரி இது இல்ல, 15 நிமிஷத்துல ஒருத்தரோட வாழ்க்கையை நீ மாத்த முடியும் நம்புற இல்ல, ஏன் அதை 15 நாள் அவங்களுக்கு அதை புரிய வைக்க கூடாது? ஜாதகமே பார்க்காதீங்க, பாக்குறதெல்லாம் ரைட்டு, நீ கத்துக்கிட்டு போய் பாருங்க. நீங்க யாருன்னா, நாங்க என்ன சொன்னாலும் நீங்க மாற மாட்டீங்க, நாங்க என்ன சொன்னாலும் நீங்க மாறக்கூடிய இடத்துல இல்ல அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சுட்டேன். ஆனா எனக்கு என்னன்னா, நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் இதை சொல்லியே கொடுக்கல. ஏன்னா அது கரெக்டா இருக்கணும், அந்த முறை எனக்கு கரெக்டா இருக்கு, அதை உங்களுக்கு சொல்லும் போது அது உங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா இது இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு தெரியணும்ல, அதை விட்டு நான் வந்து யாருக்கும் அதை சொல்லியே கொடுக்க முடியாதுன்னு இருந்தேன். ஆனா ஒரு நாள் வந்து இல்ல இது உனக்கானது இல்ல, நீ சொல்லு, அவங்க வந்து வாழ்க்கையில மாறுறாங்களான்னு பார்த்தா ஒருத்தருக்கு சொல்லி பார்த்தா கரெக்டா இருந்துச்சு. அவர் வந்து கூப்பிட்டு 2 பேருக்கும் ஆனிச்சு. அப்புறம் 2 நாள் ஆனிச்சு, 8
அப்புறம் 16, இவ்வளவு 32, பெரிய தானம் இது. 64 ஆனிச்சு. இப்படி சொல்ல வந்து அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. ஒரு வீட்டுல ஒரு பெண் இருக்கும், ஆண் குழந்தை இருக்கும். அவங்க பார்த்து ட்ரெஸ் படிக்கிறதுல இருந்து 25 வயசு வரைக்கும் எது பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், எல்லாமே எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்கல்ல. ஆனா திருமணம்னு வரும்போது ஏன் எங்கள்கிட்ட வந்து வர்றீங்க? எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி செய்யறீங்க. அப்ப ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ தெரிஞ்ச மாதிரி இல்ல புரிஞ்ச மாதிரி உணர்ந்த மாதிரி இந்த பொண்ணு லவ் பண்ணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மூவ் பண்ணணும். இந்த பொண்ணு லவ் பண்ணாது, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பொண்ணுக்கு நல்ல பையனாக, நல்ல பெண்ணாக, நல்ல மருமகனா, நல்ல மருமகளா நம்ம தேர்ந்தெடுக்கலாம்ல. அதை ஏன் என்கிட்ட வர்றீங்கன்னு தான் நான் கேட்பேன் எப்பயுமே. அதுக்காக தான் நீங்க எல்லாருமே அவங்கவுங்க மாதிரி அவங்கவுங்க முடிவு எடுக்கட்டும். நான் ஏன் முடிவு எடுக்கணும்? தெரிஞ்சுக்கட்டும், புரியட்டும், உணரட்டும், வாழ்க்கையை சந்தோஷம் வாழட்டும். ஏன்னா இந்த ஜோதிடம் எல்லாருக்கும் பொதுவானதுங்க, காத்து மாரி பொதுவானது. இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க நாடி ஜோதிடத்துல வந்து பிஹெச்டியே வாங்கிட்டீங்க. நாடி ஜோதிடத்தை தாண்டி ஒரு ஏஎல்பியை நம்ம வந்து ரெடி பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு எப்படி வெளியே கொண்டு வந்தீங்க அந்த ஆராய்ச்சியை? ஓலைச்சுவடி சம்பந்தப்பட்ட சுவடிகள் சம்பந்தப்பட்ட பதிப்புகளின் தொகுப்புகள் ஆய்வு தான் என்னோட ஆய்வு. அது என்ன அப்படின்னா, இப்ப எல்லா முறையும் இருக்கு. ஜாதகம் இருக்கு, பிரசன்னம் இருக்கு, சகுனம் இருக்கு, நிமித்தம் இருக்கு. பண்டைய காலத்துல எப்படின்னா சகுனம் நிமித்தம் ஆறுடத்துல தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். நீங்க எப்படி வர்றீங்க, எப்படி நடக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க, எந்த நேரத்துல கேட்குறீங்க, பகல் பொழுதுல கேட்குறீங்களா, இரவு நேரத்துல கேட்குறீங்களா, இப்படிதான் நம்மளுடைய கால கணிதங்களை வச்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சோம். இப்ப எப்படி வெயில் மத்தியான நேரத்துல ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் வரும். இரவு நேரத்துல ஒருத்தர் கேட்டா அதுக்கு ஒரு பலன் வரும். ஒருத்தர் வேகமா ஒருத்தர் நடந்து வரும்போது ஒரு பலன் கேட்டா ஒரு பலன் வரும். இப்படிதான் நம்ம ஜாதக முறைகள் இருந்துச்சு. இதுல வந்து நம்மளாம் எடுத்துக்கிட்டு 183 ஜோதிட முறைகளை நான் எடுத்துக்கிட்டேன். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஜோதிட முறைகள் இந்த ஓலைச்சுவடி சம்பந்தப்பட்டதுல எந்தெந்த ஓலைச்சுவடிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் வந்து கீரை கட்டு கொண்டாடுறாங்க. கீரை கட்டு கொண்டாந்தா அது அபசுகுணம்னு ஒரு இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒரு கீரைக்கட்டை வரும்போது இது அபசுகுணம்னு சொல்றீங்கல்ல, இப்ப இது என்ன நடக்கும், எந்த நேரத்துல? சாயங்காலம் 6 to 7 மணிக்கு நீ கீழே விழுந்துருவா, சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். நீங்க என்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாங்கன்னா நாங்க இது எனக்கு எப்பயுமே ஆய்வுன்னா ரொம்ப தெளிவான ஆய்வா இருக்கும். இப்படி இருக்கும்போது காலத்துக்கு அறுதிட்டு கூற முடியலைங்கிறத நான் எல்லாத்துலயும் பார்த்த ஒரு விஷயம், பொதுவான விஷயம். அப்ப நான் என்ன பண்றேன், ஆன்சர் என்கிட்ட இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில முதல் மாற்றம் வந்து திருமணம் தான். உனக்கு திருமணம் நடக்கும்னு மாமா சொல்லுது. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, உனக்கு திருமணம் நடக்காதுங்கிறாரு. என்னடா ஒரே கணிதம், ஒரே ஜாதகம், ஒருத்தர் 2 பேர் சொல்றீங்களே, சரி எது நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் அது அந்த ஜோதிடம் எனக்கு இது ரெண்டுமே தெரியும். இது இவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுது. ஆனா எது நடக்க போகுதுன்னு எனக்கு காலத்தை அறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிகழ்வு, அவர் சொன்ன வர்ற தையில கல்யாணம்னா வர்ற தையில கல்யாணம் ஆச்சு. என்னடா மாமா இப்படி சொல்லிட்டா அது நடந்து போச்சு. மாமா சொன்னது மட்டும் எப்படி கரெக்டா நடந்துச்சு, இன்னொருத்தர் சொன்னது அவர் சொன்னது எப்படி நடக்கலங்கிறதா எனக்கு ஒரு கேள்வி. அப்ப என்கிட்ட ஆன்சர் இருக்கு. என்னோட திருமண தேதி எனக்கு தெரிஞ்சிச்சு, என்னுடைய ஜாதகம் எனக்கு இது ஓரளவுக்கு இதுதான் அனுமானமா இதுதான் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு பொருத்தம் கட்டினேன். அதுதான் வந்து காலக்கணிதத்துடைய ஒரு நிகழ்வு. அச்சய இலக்கண பദ്ധதி என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி லக்கணம் அமைக்கும் போது இந்த நேரத்தில் இது நடந்திருக்கு. சரி இது இருக்கட்டும், ஆனா இது எனக்கு மட்டும் வருதா அப்படின்னா வருதா வரல அப்படிங்கறதா என்னோட நிகழ்வு. இப்படி எல்லா ஜோதிட முறைகளிலையும் காலத்தை வந்து அறுதிட்டு சொல்ல முடியலன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வு இருக்குல்ல அது உண்மை, ஜாதகம் உண்மை. இது ரெண்டும் பொருத்தமான ஒரு கணிதங்களை கொண்டு வரணும்னா இந்த 183 அது ஜாதகமா இருக்கலாம், பிரசனமா இருக்கலாம், சோழி போட்டு சொல்லலாம். சோழி போட நீங்க 120 ஒரு நம்பர் கேட்டா அதுக்கு ஒரு பிரசனம், 12 ஒரு பிரசனம் கேட்டா அதுக்கு ஒரு பிரசனம், 9 ஒரு பிரசனம் கேட்டா அதுக்கு ஒரு பிரசனம், 27 ஒரு பிரசனம் கேட்டா 21 பிரசனம், 49 நம்பர் வச்சுட்டு பிரசனம் சொல்லலாம், 54 வச்சுட்டு பிரசனம் சொல்லலாம், 89 வச்சுட்டு ஒரு பிரசனம் சொல்லலாம், 120 வச்சுட்டு பிரசனம். நம்ம 120ன்னா வயது, 120க்கு ஒரு நம்பர் சொல்லுங்க. ரேண்டமா நீங்க எந்த நம்பரே சொல்லலனாலும் நீங்க நினைச்சீங்க நான் ஒரு கேள்வி பதில் சொல்றேன் அப்படி சொல்லலாம். 249 ஒரு பிரசனம் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் இந்த பிரசன்னங்கள் ஒவ்வொரு விதமா எடுத்திருக்காங்க. இது எல்லாமே இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னா எப்ப நடக்கும் எப்ப நடக்காது. இந்த ஆன்சருக்கு அச்சய இலக்கண பദ്ധதிங்கிற வளரும் லக்கணம் வயதோட லக்கணம் இருக்கு பாருங்க, இதுதான் பதிலா அமைஞ்சிச்சு. என்னன்னா எங்க எல்லாம் குறைகள் இருந்துச்சு அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு தான் நான் எனக்கு இந்த 8 வருஷ காலம் நான் தமிழ் யூனிவர்சிட்டிலாம் படிச்சேன். அந்த ஓலைச்சுவடி சம்பந்தப்பட்டதுல படிச்சதுல எனக்கு என்ன அனுபவம்னா, இந்த ஜோதிட முறைகள் எல்லாத்தையும் கத்துக்கும் போது இதுல இருக்கக்கூடிய நிறைகுறைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு நிலையும் ஒரு பிளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதை நிவர்த்தி பண்ணாலே சரியாயிட போகுது. அதை நிவர்த்தி பண்ணி எனக்கு ஒரு புதுசா நானே வந்து அச்சய இலக்கண பദ്ധதிங்கிற ஜோதிட முறையை உருவாக்கிக்கிட்டேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா இது வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா ஐயா, இப்ப அவங்களுக்கு எல்லாம் புரியுமா இல்ல புரியுற மாதிரி? ஏன்னா இந்த ஜோதிடம்குள்ள போனாலே இந்த 8 நாள் கெட்டான் 8 கெட்டான் யோகம் அந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி
ரைமிங்காலாம் வேற சொல்லுவாங்க. ஸோ இது எங்களை மாதிரி சாதாரண ஏழை மக்களுக்கெல்லாம் புரியாது ஆக்சுவலி. அது நீங்க எப்படி ஈஸியா சொல்லி கொடுப்பீங்களா ஏஎல்பின்றது? இல்ல ஜோதிடம்னாலே பயமா இருக்குது இப்ப எப்படி கத்துக்கிறதுன்றது. ஆனா உங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 300-400 பேர் வந்து ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டு போறாங்க. அது இன்னொரு பெரிய பிளஸ், நான் ஒரு 3:30 மணிக்கு எந்திரிப்பேன். நீங்க 4:30 மணிக்கு கிளாஸே ஆரம்பிச்சிடுறீங்க. இத்தனை பேர் வந்துடுறாங்களான்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி எனக்கு. ஆனா வராங்க, படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க புரிய வைக்கிறீங்க? அதுதான் இப்ப வார்த்தைகள் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். புரியணும்னா நாங்க எப்படி சொல்லுவோம், பஞ்சமாதிபதி அப்படின்னா 5ஆம் அதிபதி, பஞ்சம்னா 5ஆம் அதிபதி, அது அடுத்த ரணருணா சத்துருசனம், கடன் ஒம்பு வழக்கு, இது ரெண்டும் ஒண்ணுதான். சமஸ்கிருதத்துல சொல்றது தமிழ்ல சொன்னா முடிஞ்சு போச்சு. 8ஆம் அதிபதி இல்ல கலசர சாணாதிபதி, கலசர சாணாதிபதினா 7ஆம் அதிபதி, அட்டமாதிபதினா 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி 8 பிளஸ் ஈக்குவல் அதிபதி 8ஆம் அதிபதி. நான் 2003 நான் ஒரு நண்பர்கிட்ட ஒரு நிகழ்வு என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் பாஸ்ட் லைஃப் வந்து அதிகமா ஆய்வு பண்ணக்கூடிய நான் ஒரு ஆள். அப்ப என்ன பண்றேன், பாஸ்ட பார்க்கலாம் அப்படின்னா ஃபியூச்சர் பார்க்க முடியும்ல அப்படின்னு தான் என்னுடைய ஆய்வு. அப்ப நான் என்ன பண்றேன், நான் ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்றேன், அந்த சாஃப்ட்வேர்ல வந்து எல்லா கணிதங்களும் ஈஸியாக்கிட்டேன். படிச்சு நீங்க எப்போ கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிரான்சிட் ஈவென்ட் சொல்லி ஒரு ஈவெண்ட் கொண்டாந்தேன் அந்த சாஃப்ட்வேர்ல. நீங்க என்ன பண்ணலாம், இப்ப 2025 இருக்கிறேன், 2020க்கும் ஜாதகத்தை நகர்த்தி பார்க்கலாம், 2030க்கும் நீங்க ஜாதகத்தை நகர்த்தி பார்க்கலாம். அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த லக்கணத்தை மாத்தி போடும்போது நீங்க ஈஸியா கணக்கு எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா அந்த கணித முறைகளுக்காக சொல்றேன். நீங்க வார்த்தைகளும் அப்படிதான் எளிமையாக்கணும், அதே மாதிரி புதுமையை கொண்டு வரணும், அதே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப துல்லியமா அமையும். அதை தொட்டு ஏன்னா ஒரு விஷயம் சொல்றோம், அது எல்லாருக்கும் போய் சேரணும். உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களும் படிக்கிறாங்க, எதுவுமே அடிப்படை 1-2 படிக்காதவங்களும் படிக்கிறாங்க. 2 பேருக்கும் நான் வந்து புரிய வைக்கணும். இதுதான் அதுதான் அப்படிதான் இப்படிதான் கிடையாது. வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் தொட்டு கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில எப்படியோ ஒரு இடத்துல, ஏன்னா இது உங்க வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கையை பத்தி எனக்கு தான் தெரியும், அதை விட்டு அந்த வாழ்க்கையை முழுசா அவங்க வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது தான் படிங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஜோதிடம் பார்க்காதீங்க, படிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் தான். ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒண்ணுன்றீங்களாங்க ஐயா? ரொம்ப நாளா எல்லாமே கேக்குறாங்க, இது வேற அது வேற. ஆமா, அது வேற இது வேறதான். 2 தண்டவாளம் எப்படி, இது வேற அது வேறதான். ஆனா 2 தண்டவாளம் இல்லாம ரயிலுங்கிற வாழ்க்கைங்கிற பாதைங்களை பயணம் பண்ணவே முடியாது. நார்த் இந்தியா போகும்போது, உத்தராகண்ட் போகும்போதும் சரி, ஒவ்வொரு தடவை போகும்போது ஒரு புத்தகம் எழுதுவேன். 3 மணி நேரம் கொடுத்தா ஒரு புத்தகத்தை எழுதிட முடியும். என்ன கற்பனையா எழுத சொன்னீங்கன்னாலும் அது கதைகளா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எழுத முடியும். கடவுள்கிட்ட போயிட்டா நம்ம எல்லாரும் மன்னிச்சிருவார் அப்படின்னு கிடையாது. இப்ப சட்டத்திட்டங்களை ஏத்துறது கடவுள், அந்த சட்டத்திட்டங்களை பதிவு பண்றது யார் அப்படின்னா கிரகம். எப்படி வந்து சட்டத்திட்டங்களை எப்படி மீறுவார், நான் போட சட்டத்தை நான் எப்படி மீறுவேன்? அது மாதிரிதான் கடவுள்கிட்ட என்ன வழி கேட்கலாம், வாய்ப்புகளை கேட்கலாம், அந்த வரம் கேட்கலாமே தவிர அந்த ஏன்னா ஒவ்வொரு தவறு செஞ்சுன்னா பிராச்சித்தம் தேடணுமே தவிர அதை நம்ம எப்படி அதை மாற்ற முடியும்? கடவுள்கிட்ட போய் எல்லாரும் நினைக்கிறாங்க கடவுள்கிட்ட போயிட்டா உடனே மாறிடலாம். நீங்க ஒருத்தர் சாமி கும்பிட்டா உடனே நானும் அந்த சாமி கும்பிடுறேன், அவர் எல்லாருமே போய் சாமி கும்பிடுறோம். என்ன அப்படின்னா தன்னை உணரணும், நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம, ஏன்னா இதுக்குதான் நான் அதுதான் சொன்னேன், ஆன்மீகத்துல இருந்து ஜோதிடத்துக்கு நான் வந்தேனா. ஆன்மீகம் வந்து இது தேடிட்டு இருந்தப்ப நீ ஃபர்ஸ்ட் ஜோதிடத்தை பாரு, அதுக்கு பிறகு ஆன்மீகத்து வா அப்படின்னு சொன்னதுக்கு தான் ஒவ்வொரு கேள்விக்கும் 1000 பதில் நான் வச்சிருப்பேன். ஆன்மீகமும் ஜோதிடமும் 2 கண்ணு மாதிரி. இதை வந்து நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ வாழ்க்கைங்கிற நெற்றிக்கண்ணை நம்ம சந்தோஷம் பயன்படுத்திக்கலாம். அப்பா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஐயா. அதே மாதிரி நான் வந்து திருவந்திபுரத்துலயும் போயிட்டு ஹயகிரீவரை பார்த்துருக்கேன், அதே மாதிரி செட்டி புண்ணியத்துலயும் போய் ஹயகிரீவரை பார்த்துருக்கேன். ஆனா உங்க இடத்துல இருக்கிற ஒரு ஹயகிரீவர் வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய ஹயகிரீவர் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. அது எப்படி அங்க வந்து ஹயகிரீவர் உட்கார்ந்துருக்கிறாருன்றதை எனக்கு சொல்ல முடியல. அந்த இடம் வந்து வைகுண்டம் பேர், அந்த இடத்துக்கு பேர். நானா பேர் வைக்கும்போது வாங்கும்போது என்னமோ அந்த வைகுண்டம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு. வைகுண்டத்துல வந்து அந்த ஹயகிரீவர் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டுல, அப்படி ஒரு இடத்துல அங்கதான் இருக்கு. அது எப்படி அதுதான், அது கூட நாங்க முடிவு பண்ணல. அதுதான் எனக்கு ஹயகிரீவர் ரொம்ப சின்னதா ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னா இல்ல இந்த சிலை வச்சிருவோம்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணோம். சரின்னு வச்சிருக்கோம். அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு, எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வு. நம்ம அதுவும் பெருங்குளத்தூர்ல நம்ம இடத்துல இருக்கிறது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதே மாதிரி அந்த ராமர் சீதையோட பட்டாபிஷேகம், அந்த அழகான ஒரு ஆஞ்சநேயர், அது எல்லாத்தை விட பாபா உட்கார்ந்துருக்கிறாரு அங்க. ராம்கரோலி பாபா வந்து எனக்கு வந்து அவரை பார்த்த உடனே அதை விட பெரிய சந்தோஷம். இன்னும் ஒரு நல்ல கனெக்ஷன்ஸா இருந்தது எனக்கு எல்லாமே. இங்க குருவை தேடி போனீங்களா, குரு உங்களை தேடி வந்தாரான்னு தெரியல, அப்படி ஒரு கனெக்ஷன்ஸ் உங்க 2 பேருக்குமே இருக்குதுன்னு நான் உணர்ந்தேன். தேடல்ல இருக்கும்போது இக்கட்டான சூழ்நிலையில நம்ம எல்லாரும் ஒரு விரக்தின்னு சொல்லி ஒரு நேரம் வரும்ல, ஆரம்பத்திலேயே நமக்கு வந்துட்டு சின்ன பிள்ளையில வந்தோம்னா ஊரை விட்டு ஓடணும் அப்படிங்கிற இடத்துல எதுவுமே ஒரு விரக்திங்கிற இடத்துக்கு வருவோம். ஏதோ ஒரு இடத்துல, அந்த இடத்துல சின்ன பிள்ளையில வரும்போது ஓடணுப்பதான் என்னன்னே தெரியாம அந்த ஆசிரமத்துக்கு நான் போறேன். என்னன்னே தெரியல, அந்த
கூட்டிட்டு போனது உங்களை? அதெல்லாம் யாருமே கூப்பிடல, யாருமே இல்ல. அது சென்னையிலேயும் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு, அங்க போய் இறங்கியாச்சு. யார் எங்க போறோம், அவர் நீம்குரலி பாப்பா, அந்த கோவில் ஆசிரமம் இது அதெல்லாம் தெரியாது. ஆனா அது 10 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அங்க போக வேண்டிய சூழ்நிலை ஒருத்தர் நண்பர் சொல்றாரு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாரா. என்னடா இப்படி சொல்றாரு, நம்ம போயிட்டு வந்திருக்கோம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி மறுபடியும் போகும்போது எனக்கு வந்து அதான் நினைச்சுக்கிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டவங்க நம்ம போனப்ப கூட நமக்கு தெரியல அப்படின்னு. அதுக்கு பிறகு அங்க போயிட்டு வரும்போது தான் நான் ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போது ஒரு புத்தகம் எழுதுவேன். நீம்குரலி பாப்பா போயிட்டு வந்தது பிறகு தான் அச்சய இலக்கண பദ്ധதிங்கிற ஜோதிடமும் உருவானுச்சு. வயதோட லக்கணமும் ஏன்னா ஒவ்வொரு லக்கணம் மாறும், ராசி மாறும். எல்லாருக்கும் என்ன மேசராசி நடக்கவே இல்லைங்க, உங்க மேசராசியே இல்லை, உங்களுக்கு ரிஷபராசியே கிடையாது, உனக்கு மிதுன ராசி அப்படின்னு ராசியே மாறும்னு சொன்னா அப்படியெல்லாம் ஆமா இல்ல. அதான் சொல்ல, இப்ப நீங்க பலன் பார்க்கும்போது கூட மேசராசி பலன் பாருங்க, ஆனா ரிஷபத்தை உங்களுக்கு படிச்சு பாருங்க, எது உங்களுக்கு பொருந்ததுன்னு பாருங்க. உங்களுக்கு தனுசு ராசி பார்க்காதீங்க, பொது பலன் நம்ம புத்தகமா பாக்குறோம்ல, அதை பார்த்தீங்கன்னா அடுத்த ராசியை பாருங்களேன். ஏன்னா ஒரு லக்கணம் நகர்ந்துருக்கும், அடுத்த ராசி வந்து ஒரு ராசி நகரும், லக்கணம் வந்து 4 வயதுக்கு தகுந்த மாதிரி 10 வருஷம் நகரும். இதுதான் ஆய்வு. இதுக்கு தகுந்த மாதிரி இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் துலா லக்கணத்துல ராகுதசருக்கு இவர் ஜெயிலுக்கு போனார் அப்படின்னாரு. என் துலா லக்கணத்துல ராகு 100 கோடி பேருக்கு இருக்குங்க, இங்க எப்படிங்க லக்கணத்துல ராகு ஜெயிலுக்கு போவார. அதே அவரோட வயதுக்கு அவர் மீன லக்கணம், கேள்வி லக்கணம், அட்டமத்துல ராகு ஜெயிலுக்கு போனார். அவ்வளவுதானே, சிம்பிள் கால்குலேஷன். இன்னைக்கு வயதுக்கு லக்கணம் எங்க இருக்கு, துலா லக்கணத்துக்கு 6ஆம் வீடான மீனத்துல இருக்கு, மீன லக்கணத்துக்கு 8ல ராகு இருக்கு, ஜெயிலுக்கு போனாரு. இதே மாதிரி நிறைய நம்ம ட்ரம்ப் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது சார் இந்த ஜாதத்துல பொருத்தமே இல்லை, என்ன பொருத்தம் இல்லாம எப்படிங்க நடக்கும், இருந்தா தானே நடக்கும், வண்டியில டீசல் இல்லாம எப்படிங்க ஓடும். அது மாதிரி வாழ்க்கை. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பொருத்தம் இருந்தாதான் வண்டி ஓடும். நிறைய பேர் திருமண பொருத்தமே அப்படிதான் பாக்குறாங்க. பொருத்தம் எங்களுக்கு நாங்கெல்லாம் கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணோம், சூப்பரா இருக்கு, எங்கெங்க லவ் மேரேஜ் பண்ணோம், அதுவா பொருந்திருந்து 2 பேரும் லக்கணம் பொருந்திருக்கு, அதோட உங்க வண்டி ஓடுது, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி தான் வாழ்க்கையும். இதே மாதிரி பொருத்தங்கிறது, திருமண பொருத்தங்கிறது நாங்க 10 வருஷத்துக்கு பார்க்காதீங்க, 20 வருஷத்துக்கு பார்க்காதீங்க, அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு பாருங்க, 2 வருஷத்துக்கு பாருங்க, ஒவ்வொரு வருஷம் பொருத்தம் பார்க்கணும். 4 இயர்ஸ்ல மாறுது. தெளிவா புரியணும். இங்க உட்காந்து பேசினோட இப்ப நமக்கே புரியுது. இனிமே வந்து லக்னம் எப்படி மாறுது, நமக்கு எவ்வளவு மாறுது. அது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ராசி கொஞ்சம் லேட்டா மாறும், 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இல்ல லக்கணம் மாறுறது 10 வருஷம். 10 வருஷம் வந்து சாலிடா இருக்கும். ஆனா இந்த ராசி மாறுறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், அது ஒரு நம்பர் மாறும். ஆனா அதிகபட்சமா 2 ராசி தான் மாறும் ராசி மாறும்போது. ஆமா, இங்க இருந்து அங்க கொஞ்சம் டிராவல் ஆகும் ராசி. ஆனா லக்கணம் வந்து ஒவ்வொரு 10 வருஷம் மாறும். 30 வருஷம்னு 3 கட்டம் தள்ளிங்க, 40 வருஷம் 4 கட்டம், 50 வயசுனா 5 கட்டம், 60 வயசுனா 6 கட்டம், 6 கட்டம் தள்ளி வைங்க. கண்டிப்பா அதுக்கு பலன் பாருங்க. நீங்க இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். யூடியூப்ல நிறைய கால்குலேஷன் எல்லாத்தையும் யூடியூப்ல போட்டாச்சு, யார் வேணா அதுலயே பார்த்து பலன் எடுத்துக்கலாம். நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்லயும் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாவும் இருக்கு, நீ அதுலயும் எடுத்துக்கலாம். எது அவங்களுக்கு வேணுமோ எடுத்துக்கிட்டோம். என்னன்னா இதுதான் ஜோதிடம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பிடிக்கும். ஆனா நான் என்ன சொல்லுவோம், இந்த காலத்துல உங்க வயதுக்கு தகுந்த மாதிரி லக்கணத்தை அமைச்சு நீங்க பலன் எடுங்க, அது கண்டிப்பா மாறும். என்னைக்கா இருந்தாலும் 100% அது வந்து அது பலன் அளிக்கும். ஏன்னா அது வந்து படிக்கிறாங்க, எனக்கு சரியா இருக்கு உங்களுக்கு சரியா இருந்தா தானே இன்னொருத்தர் போய் சொல்லுவாங்க, இல்லாட்டா எப்படி சொல்லுவாங்க படிங்கன்னு. படிச்சா மட்டும்தான் மாறும், இல்லைன்னா மாறவே மாறாது. சரிங்க, இப்ப ஏஎல்பி வந்து நீங்க கண்டுபிடிச்சிங்க, இப்ப எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இது உலகம் எங்குமே எல்லாரும் கத்துக்கோங்க, உங்க வாழ்க்கையை நீங்களே சரி பண்ணிக்கோங்க, நீங்களே எல்லாம் தான் படிச்சுக்கோங்க, இதுதான் ரெமெடினா, அப்ப இதுக்கு அடுத்த தேடுதல் உங்களுக்கு எங்க போகுது? இல்ல இந்த இடத்துலதான் நாங்க சொல்லுவோம், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்க வர முடியுமா, இல்ல அதுக்கான அமைப்பு இருந்தா படிக்க வருவீங்கன்னு நாங்க சொல்றோம். நீங்க 100 பேர் நம்ம பாக்குறாங்கன்னா அதுல 20 பேருக்கு படிக்கிறது வாய்ப்பு இருக்கும், 10 பேருக்கு படிக்கிறது வாய்ப்பு, அவங்க 10 பேர் படிச்சீங்க, அவ்வளவுதான். எல்லாரும் நான் சொல்றோம், நம்ம சொல்றது எல்லாம் கேட்பாங்களா என்ன? எல்லாருக்கும் சேர்ந்து காலம் பொதுவானது. காலம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. நல்ல நேரம் வரும், கெட்ட நேரம் வரும், அவங்க வீட்டுல ஒரு நல்ல நிகழ்வு இருக்கும், கெட்ட நிகழ்வு இருக்கும். இந்த நிகழ்வு நான் எப்படி கையாள போறேன், பொருளாதாரத்தில் நான் என்ன பண்ண போறேன், வேலையில என்ன பண்ண போறேன், நான் வெளிநாட்டு போனா எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இவங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் அதை சமாளிக்க முடியும். ப்ரிகாஷன் கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் ஒரு பைக் ஓட்டுறேன், என் பைக்கு தான் நான் பிரேக் அடிக்க முடியும், என் பிரேக் தான் ஆக்சிலேட் பண்ண முடியும். ஆனா ஆப்போசிட்ல பைக் வந்து வேகமா வந்து ஏன் மேல விட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், நான் போய் பைக் கொண்டு போய் இன்னொருத்தர் மேல விட்டா எப்படி இருக்கும். இதை ரெண்டும் நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் பைக் கொண்டு போய் மோதாம இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர் ஒன்னா மோதுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பாருங்க. இந்த ஜோதிடமே என்னன்னா, நான் போய் வேகமா போனா நான் வேகமா போகலாமா போக கூடாதா,
வேகமா போனா ஆக்சிடென்ட் நடக்காது. இதுதான் விஷயம். ம். இல்ல வேகமா போனா எத்தனையோ பேர் நடக்கல, மெதுவா போய் எத்தனையோ பேருக்கு அடிபடுது. அப்ப ஏன் இந்த கேள்விதான் இந்த கொஸ்டின், ஜோதிடத்தை படிங்கன்னு சொல்றது. இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன், எல்லாரும் படிக்க மாட்டாங்க. நீங்க 100 பேர் பாக்குறாங்கல்ல, ஒரு 20 பேர் 30 பேர் 50 பேர் ஒரு உதாரணத்துக்கு அவங்க படிச்சாலே பெரிய அந்த குடும்பம், அந்த வீட்டுல எப்படி அந்த காலத்துல பெண்கள் கல்வி வேணும்னு சொன்ன மாதிரி ஜோதிட கல்வி நாங்க வேணும்னு நாங்க ஒரு புரட்சி ஏற்படுத்துறோம். படிக்கட்டும். நாங்க இந்த ஜோதிடம் படிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே என்னைக்காச்சும் ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இவ்வளவு தெளிவா அழகா நிறுத்தி நிதானமா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையிலேயே இவ்வளவு பெரிய குரு கிடைக்க நாங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணுங்க ஐயா. சரி, ஏஎல்பிக்கு அப்புறமா இன்னும் வேற ஏதாவது தேடுதல் இருக்கா உங்ககிட்ட? இல்ல அவ்வளவுதான். எனக்கு பொறுப்பு கொடுத்த பொறுப்பு அவ்வளவுதான். அந்த பொறுப்புகளுக்கு நான் கரெக்டா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வு இப்பொழுதுக்கு இந்த அளவுக்கு இருக்கு. அச்சய இலக்கண பദ്ധதிங்கிற ஜோதிடம் இன்னைக்கு வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதான் இந்த புரிதல் இப்ப வந்து இது ரொம்ப தெளிவான ஒரு புரிதல் ஆயிடுச்சு. என்னோட ஏஜுக்கு நான் என்ன போய் பார்க்கணுன்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானே வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நிமிஷம் கூட அது நான் சொன்னேன், என்னோட ஏஜ் சொன்னேன், என்னோட இது சொன்னோடனே நீங்க அதை பார்க்கவே இல்லை. நீங்களே பார்த்து நீங்க எந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க, உங்க லக்னம் இதுன்றேன். அப்ப நான் சொல்றேன், இல்லைங்க என்னோட லக்னம் இது இல்லைங்க, வேற இல்லம்மா இதுதான் இப்போதைக்கு அப்படின்னீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க சொன்னது எனக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான் நடக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்ல. கணக்கு ஒன்னா இருந்தா ஏன் நடக்காது? எல்லாருமே ஒவ்வொரு கணக்கு இருக்கு, ஒவ்வொரு முறைகள் இருக்கு. அதுல நம்ம வந்து இந்த முறைகள் எனக்கு ஈஸியா இருக்கு, மக்களுக்கு பயன்படுது. மக்களுக்கு கடைசி என்னன்னா மக்கள் பயன்பட வேண்டிய இடத்துல ஜோதிடம் இருக்கு. அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அச்சய இலக்கண பத்தி ஜோதிடத்துல. இந்த வருடத்துக்கான ஒரு இது வந்து ராஜராஜேஸ்வரி அம்மனை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே ராஜராஜேஸ்வரி அம்மன் சொன்னோன்னே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்க? இல்ல ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க அப்படி சாமியை நாங்க கும்பிடுவோம். இப்ப சுவாமி மல்லை சுவாமிநாதர் அப்படிங்கிறதுக்கு முருகனை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ராஜராஜேஸ்வரி அடுத்த 12 வருஷத்துக்கு நீங்க கும்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு சில பேர் என்ன தெரியும், எனக்கு தெய்வமே தெரியல அப்படிம்பாங்க, நான் எந்த கோயில் போறேன்னு தெரியல அப்படிம்பாங்க. நான் 2025 சொல்லிடுவோம். ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தெய்வங்கள் சொல்லுவோம். இந்த வருஷத்துக்கு நீங்க ராஜேஸ்வரி, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குப்படி அந்த ராஜராஜேஸ்வரி சாமி கும்பிடுங்க. இல்ல கும்பகோணத்துல கூட சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவைக்கு. உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னா திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். திருமணம் ஆகலையா திருமறைக்காடு போயிட்டு வாங்க. ஜோசியர் எல்லாருமே திருமறைக்காட்டுல கூட விஸ்வாமித்திர போய் சாமி கும்பிடணும். அதே திருமறைக்காட்டுல இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடியோட இருக்கும் சரஸ்வதி. அதுதான் எனக்கு எல்லாமே எனக்கு அமைஞ்சு போனது. சுத்தி எனக்கு எல்லாருமே எனக்கு அகஸ்தியர் பாருங்களேன், அகஸ்தியர் சுத்தி எனக்கு பாருங்க. அங்க தென் கைலாயம் சொல்லக்கூடிய இந்த வேதாரணி வந்து திருமண கோலத்துல சிவனும் பார்வதி காட்சி கொடுத்தது திருமறைக்காடு. அங்க வந்து அகஸ்தியர் காட்சி கொடுத்த இடம் எங்க ஊரு. அதோட்டு எங்களை சுத்தி இதே பார்த்து ராமர் வந்தது எங்க ஊர் வழியா தான் ராமர் வந்துட்டு போனாரு அப்படின்னா. அதோட்டு நிறைய பேர் பரிகாரத்தை பத்தி கேட்பாங்க. ராமர் செய்யாத பரிகாரமா? ராமரே நமக்கு முன் உதாரணமும், கடவுளே நிறைய இடத்துல அவர் பரிகாரம் பண்ணி எதை வேணாலும் மாத்திருக்கலாம். அதோட்டு எதுக்கு பரிகாரம் பண்ணணும், எப்ப பரிகாரம் பண்ணணும், எதுக்கு பரிகாரம் பண்ணக்கூடாது? பரிகாரம்னா என்னன்னா எல்லாரும் உடனே பரிகாரம் பண்ணி மாத்திரம் நானே தான் மாத்திருக்கலாமே, நானே மாறி இருக்கலாமே. நிறைய இடத்துல நடக்காத இடத்துல நானே மாத்திருக்கலாம்ல. ராமருக்கு பரிகாரம் பண்ண தெரியாதானே, பண்ணிருக்கலாமே. இல்லைன்னா பட்டாபிஷேகம் சூப்பரா பண்ணிருக்கலாமா, என்ன சூப்பரா பண்ணிருக்கலாமே. அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா இந்த இயற்கையோட ஒரு விதிக்கு அவர் தான் அந்த கோட்டை உருவாக்குனதே அவர்தான், சட்டத்திட்டங்களை உருவாக்குனதே அவர்தான். அவர் போய் இல்ல அப்படியெல்லாம் மாத்தம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது இப்படிதான் இருக்கும்னு. அதுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கையோடைய ரியல் வாழ்க்கையை வந்து புரிதலுக்காக இந்த உணர்வுகளை நமக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நம்மளை தன்னை சுருக்கிக்கிட்டு வாழ்க்கையை வாழுங்க. எல்லாம் சனி பயிற்சின்னுபாங்க எல்லாரும். சனி பயிற்சின்னா இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், சனி தசை நடந்தா சனி பயிற்சியை பார்த்து பாருங்க, ராகு தசை நடந்தா ராகு பயிற்சியை பாருங்க, குரு தசை நடந்தா குரு பயிற்சி பாருங்க. இல்லைன்னு பார்க்காதீங்க. அதுக்கு நான் புதுரமூர்த்தி கூட நான் தான் திரும்பி பார்ப்பேன், நீங்க எப்படி திரும்பி பார்ப்பீங்க? இப்ப குரு தசை நடந்துச்சுன்னா குரு பயிற்சியை பார்த்தா போதும், அதுதான் போதும். ஏன்னா எல்லாமே மேஜிக்கா இருக்கு. பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 3 கோடி பொருளும், எத்தனை கோடி பொருளும் எங்களுக்கும் தெரியல. அது வார்த்தைகளுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த ஜோதிடர்கள் வந்து அந்த காலத்துல அரண்மனையில போய் பாத்தீங்கன்னா புலவர்கள் வந்து போய் பாடிட்டு சந்தோஷப்படுவாங்களா, அது மாதிரி இப்ப நாங்கெல்லாம் என்னன்னா புலவர்கள் மாதிரி மாறிட்டோம். இப்ப அவ்வளவுதான் நடக்குது. நாங்க ரியல் லைஃபா சொன்னோம்னா இப்படி நடக்காதுங்க அப்படின்னா
அப்படிங்களா? எப்படி முகமே சுருங்கி போடுது. ஆமா. அதுதான் எங்கள்கிட்ட இருக்கு. நாங்க வந்து ரியல் லைஃப் சொல்ல வேண்டிய இடத்துல சாதகமா சொல்ல வேண்டிய இடம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒருத்தர் விபத்து இருக்குன்னா அங்க அடிபட்டு போடுவார், இறந்து போடுவார்னு சொல்லக்கூடாது. இங்க ஒரு கண்டம் இருக்கு, இங்க ஒரு விபத்து இருக்கு, கொஞ்சம் பார்த்துருங்க, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லலாமே தவிர எந்த இடத்துல எப்படி சொல்லணும்னு வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா நாங்க படிச்சதே அதுக்காக தான். 20 வருஷம் ஆசிரியர் பயிற்சியிலும் படிச்சது பிஹெச்டி முடிகிற வரைக்கும். ஏன்னா பிஹெச்டி முடிக்கிறது 8 வருஷம் ஆயிட்டு. என்னுடைய நெறியாளர் கோவிமணின்னு ஒருத்தர், நீங்க அவர்கிட்ட பிஹெச்டி படிச்சா நீங்க 100 பட்டம் வாங்கிடலாம். 100 பிஹெச்டி படிச்ச மாதிரி. நான் அவர் பேரை கூட சொல்லக்கூடாது, நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். என்னுடைய நெறியாளருங்கிறத நான் சொல்லியிருக்கேன். 100 புத்தகத்தை எடுத்துட்டு ஆய்வுக்கு எடுத்துட்டு போகும்போது இதெல்லாம் பத்தாது அப்படின்னு மறுபடியும் 1000 புத்தகத்தை செலக்ஷன் பண்ணி பொருளாதாரத்தை மட்டும் எடுத்துட்டு போவோம். இந்த ஓலைச்சுவடிகள் பத்தி எழுதும்போது இல்ல அதெல்லாம் ஒத்து வரும். ஏன் அவர் சொல்றேன் அப்படின்னா அப்படி கொண்ட எல்லாரும் சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாமே எனக்கு அப்படி ரொம்ப நெருடலான ஒரு சூழ்நிலை தான். ஆனா அது என்னை படிக்க வச்சிச்சு. அது வந்து இன்னைக்கு எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு அது நிறைய புரிதல் எனக்கு உருவாக்கிருக்கு. தெய்வங்கள் நம்மளை வந்து வழிபடுத்தும், தெய்வங்கள் வந்து நம்மளை, கிரகங்கள் நம்மளை வந்து நெறிப்படுத்தும். இதை ரெண்டையும் நம்ம உணர்ந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து சிலவங்களுக்கு சில கோயில் சொல்றீங்க, சிலவங்களுக்கு வேண்டாம், நீங்க இப்ப ஒன்றும் பண்ணாதீங்க, சும்மா ஒழுங்கா இருந்தா போறோம் அப்படின்றீங்க. நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு, நீ கோயில போய் சாமி கும்பிடு. நடக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு ஏன் 10,000 பரிகாரம் பண்ணிக்கிட்டு, ஏங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு? நீங்க நான் தெளிவா சொல்லிவிடுவேன், இதுக்கு நடக்கும், நீங்க கோயில் போங்க, சாமி கும்பிடு, சந்தோஷம் கும்பிடுங்க. நடக்காதுங்க. நீங்க போனாலும் நடக்காது, போனாலும் நடக்காது. நீ போனீங்கன்னா ஏதாச்சும் நடந்தா சந்தோஷம். நான் தெளிவா சொல்லிடுவேன். அதை தயவு செய்து நான் வந்து, ஏன்னா நீங்க எதிர்பார்ப்புகளும் பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். நீங்க நாளைக்கு போயிட்டு ஏன் மூர்த்தி என்ன நடக்கல நீங்க கேள்வி கேட்டா அதுக்கு நான் பொறுப்பாளி. இது ஒரு நாள் என்ன பண்றேன், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு, இது உண்மையான நடந்த சம்பவம், எனக்கு கற்பனையா தான் நான் இப்ப சொல்ல போறேன். இப்போ உதாரணம், நண்பர் ஒருத்தர் வர்றாரு, அவர் உண்மையிலேயே நடக்கான்னு தெரியும், நடக்காது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லு, நான் போகணும், திருச்செந்தூர் கோயிலுக்கு போயான்னு சொல்லிவிட்டேன். இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப உதாரணமா முருகன் என்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அந்த வேலையை நிப்பாரு, ஏன் இந்த கிராஸ் அந்த நம்ம மடைமாற்ற வேலை நான் ஏன் நீ ஏன் பண்ற வேலை நடக்காம தெரிஞ்சு போச்சுல, நீ ஏன் எனக்கு அனுப்புறா, ஏன் அவனை அலைய விட்டுறா, ஏன் அவனை வந்து செலவு பண்ண வைக்கிறீங்க, ஏன் வந்து மறுபடியும் அந்த கோவில்ல ஒரு நம்பிக்கை இல்லாம போகும். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வு. அதை விட்டு நான் எப்பயுமே சொல்லிடுவேன், முடியாதுப்பா, நீ வேணாலும் வேண்டாம்னாலும் முடியாது, நீ தெளிவா முடிவு பண்ணிக்க, தெளிவா 8-1-92 சில இடத்துல பேசுறேன். ஏன்னா நீங்க எதிர்பார்த்து வச்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட பேசி அவங்க போய் பாவம் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு, நான் வந்து ஒருத்தரை வேகமா கோபமா பேசுறேன் அப்படின்னா இந்த கோபம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குணமா இருந்திருக்கும், அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது வார்த்தைகளா இருந்திருக்கும். இந்த வார்த்தைகளுக்கு இந்த நரம்பு மூளைக்கு ஒரு செயல்பாடு இருக்கும். எல்லா நட்சத்திரங்களும் ஒரு குறியீடு இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் குறியீடுகள் வந்து எப்படின்னா ரொம்ப கவனமா இருந்து செயல்படும். அது வந்து ஒவ்வொரு செல்லையும் இயக்குது அப்படின்னு தான் நட்சத்திரங்களை சொல்லுவோம். அது பிறவி குணம்னு சொல்லுவோம்ல, எப்போ பார்த்தாலும் சிடு நிற்பான், எப்போ பார்த்தாலும் கோவப்படுவான், இவன் ரொம்ப சந்தோஷமா சிரிப்பாங்க. நம்ம நிறைய இடத்துல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா வெளியில சிரிக்கும் போது எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் கஷ்டமே வராதா? ஆனா இந்த கஷ்டத்தை நம்ம மறைக்க தெரிஞ்சிருக்கிறோம். அந்த மூளை இருக்கிற செல்கள் மறைக்க தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி ரோடுன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல பாதைக்கு மேல இருக்கக்கூடிய வண்டின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய நான் வந்து எப்படி பயணிக்கிறேன், வேகமா போறேன்னா மெதுவா போறேன்னா அப்படிங்கிறது. இதுதான் நம்ம வந்து கிரகங்கள் ரொம்ப பலமா செயல்படும், அது உள்குணங்களா செயல்படும். கிரகங்கள்ங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம்ல, அது நம்ம எப்படி பயன்படுறோம், சந்தோஷமா சிரிக்கிறோம், அழுகுறோம் அப்படின்னு வெளியில தெரியுது இல்ல, நான் கஷ்டப்படுறேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் பாவகம் அப்படின்னு 3ஆ பிரிச்சு, 3ஐயும் தனித்தனியா பகுதியா பிரிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு இல்லை, இது சாஃப்ட்வேர் சொல்லும் போது ஒவ்வொரு குணங்களையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லும். எப்படி நீங்க எப்படி சொல்லுதோ அதே மாதிரி என் சாஃப்ட்வேர்ல அப்படி ஆட் பண்ணிருக்கோம். இப்ப அதை ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ணும்போது இது நான் சொன்னாதான் நீங்க நம்ப மாட்டீங்க, இது ஏதோ வந்து மேஜிக்கா இருக்கு அப்படின்னா, அது நீங்க அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் கொடுத்த உடனே இந்த நட்சத்திரங்களோட குணங்கள் இப்படிதான் இருக்கும். நீ கோபப்படுவா 50%, நீ கோபத்தை வெளிப்படுத்த 100%, இந்த கோபத்தால நீ வந்து 100% கஷ்டப்பட போற, இல்ல 100% சந்தோஷமா இருக்கு. கோபப்பட்ட சங்கடம்னு தெரிஞ்சு போடும், அது அதுவா காமிச்சு கொடுத்துரும். ஜோதிடத்தை படிச்சு நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அடுத்தது கேள்விகள் ஒன்றும் வராது பாருங்க. அந்த கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குங்கிறதா என்னுடைய ஆசை. அதுக்காக ஜோதிடம் படிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஏன் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக, அதுதான். உணர்வதும் உணர்த்துவதும் எப்பயுமே தாரக மந்திரம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏஎல்பி ஜோதிடம் படிங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓப்பன் புக். நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம்.